ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்று திரு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றுக்கான எக்ஸாமுக்கு வந்து தமிழ்நாடு அரசுல இருந்து வேகன்சி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு எப்படி ஆன்லைன் மூலயமா விண்ணப்பிக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் வந்து டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கான மெயின் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி போய்க்கலாம். இதில் லெஃப்ட் சைடு கார்னரில் அப்ளை ஆன்லைன் இருக்கும். அந்த அப்ளை ஆன்லைனில் கொடுத்தா மேலே ஓகே பட்டன் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் போர்டு ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடு கார்னரில் பாருங்கள், அதில் வந்து விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் நமக்கு டிஎன்பிசியில் இப்போதைக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அதையே காமிக்கும். அதில் வந்து நீங்கள் நமக்கு 2 விதமான இருக்குது. குரூப் 1A இருக்குது, குரூப் 1 இருக்குது. குரூப் 1 தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். குரூப் 1Aல வந்து நமக்கு 2 வேகன்சி தான் விட்டுருக்காங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பக்கத்தில் தமிழ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் கொடுத்தா அதில் உங்களுக்கு வந்து அதுக்கான விண்ணப்ப டேட்டு, என்னைக்கு லாஸ்ட் டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு காலி பணியிடங்கள் 2 தான் விட்டுருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து கீழே உள்ளதுக்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். குரூப் 1க்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணால் அதில் உங்களுக்கு வந்து எத்தனை வேகன்சி விட்டுருக்காங்க, என்னென்ன பதவிகள் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் மொத்தம் 70 வேகன்சி விட்டுருக்காங்க. மொத்தம் 6 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன பதவின்னு உங்களுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னர்லேயே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண போகலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மெயின் பேஜுக்கு போகிறோம். மெயின் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளைன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்ளை நவர் நீங்கள் கொடுங்க. இதில் நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் வந்து வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். அந்த இதை பார்த்து உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவரை நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டில் எத்தனை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம்னு இதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் ஓடிஆர் நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணது வந்து 3 ஜாபுக்கு வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ. மிச்சம் அதர் கேட்டகரிக்கு தான் 3 ஜாப்பு. ஓகேவா? அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மிச்சம் நீங்கள் எம்பிசி பிசி எல்லா கேட்டகரிக்கும் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணணும். 3 ஜாப்புக்கு மேலே நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க, அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னா. ஓகேவா? இதில் கிளிக்கர் டு அப்ளைன்னு இருக்கும் கீழே. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து உங்களுக்கு 10 விதமான இது இருக்கும். அதை வந்து நீங்கள் கீழே தொடர்க அப்படின்னு இருக்கு, அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. இதில் உங்களோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதில் கீழே டிக் பாஸ் இருக்கும். அந்த டிக் பாஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் புகைப்படமும் உங்களுடைய கையெழுத்தும், அதாவது உங்கள் ஃபோட்டோ, உங்களோட கையெழுத்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்கணும். அதில் வந்து உங்கள் நேமு டேட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகேவா? அது எப்படி கிரியேட் பண்ணணும், இதில் டிஎன்பிசி கம்ப்ரஷன் போட்டிங்கன்னா டிஎன்பிசி ஃபோட்டோ கம்ப்ரஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து இதுதான் அதனுடைய ஃபார்மெட்டு. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஹைட்டு எவ்வளோ இருக்கணும், வித்து எவ்வளோ இருக்கணும் இதிலே காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து உங்கள் நேமு எப்படி ஃபார்மெட்டில் இருக்கணும், உங்களுடைய டேட்டு வந்து நீங்கள் என்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அதான் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேம் ஃபார்மெட்டு மேலேயே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கொடுத்து கீழே வந்து டேட்டு கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் இதில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்புறமேட்டா உங்கள் ஃபோட்டோக்குள்ளேயே நேமும் உங்களுடைய டேட்டும் வந்துடும். அதை நீங்கள் பார்த்துட்டு கீழே வந்து டவுன்லோடு இமேஜ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து டவுன்லோடு அதேபடி தான் உங்களுடைய சைனையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேபடி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து டேட்டை வந்து கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு அப்லோடு சேவ் ஃபோட்டோவோட கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைன் வந்து கேட்டிருப்பாங்க. சைனை வந்து நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கிங்க. சைன் வந்து எத்தனை கேபியில் இருக்குன்னு அதிலே சொல்லியிருப்பாங்க. அந்த கேபிக்கு வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேவா? கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்த பிறகு உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களுடைய நேமு, உங்களுடைய இனிஷியல், அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய வகுப்பிடம், உங்களுடைய கேஸ்ட்டு, அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், அடுத்து உங்களுடைய மெயில்
ஐடி இது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க. இதெல்லாம் ஓடிஆர் ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசியில் கொடுத்த எல்லாத்தையும் மறுபடியும் இதில் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை ஆகும். இல்லாட்டி வெரிஃபை ஆகாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது வெரிஃபை ஆகிட்டா க்ரீன் கலரில் அதுவே காமிச்சிடும். அதுக்கப்புறம் கீழே உள்ள டிக் பாஸ் கொடுத்துட்டு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தப்பாக இருந்துச்சுன்னா எடிட் ஓடிஆர் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். கிளிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருப்பாங்க. விதவைனா விதவைன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. நீங்கள் வந்து கேண்டிகேப்டான்னு கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியான எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோன்னு கொடுங்க. அதே நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக கொடுத்தா எஸ்ஆர் நோ கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்படி தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அப்ளை பண்ணணும். இதுலேயே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்ளை பண்ணுறது கஷ்டமெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்தியாவில் அல்லது மாநிலத்தில் வந்து ஏற்கனவே வேலை பார்த்துருக்கான்னு கேட்குறாங்க. வேலை பார்த்தோன்னு சொல்லுங்க, இல்லை பார்க்காட்டி நோன்னு கொடுத்துருங்க. அப்போ இப்போ நீங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ப்ரைவேட்டு, இல்லை அன்எம்ப்ளாய்னா அன்எம்ப்ளாய், இப்போ நீங்கள் எதை கொடுக்கணுமோ அதையே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதை கொடுத்துட்டு கீழே அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் எதுவும் வேலை பார்க்குறீங்களா, இதுக்கு முன்னாடி எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்காங்க. இல்லாட்டி இல்லைன்னு கொடுத்துருங்க, நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து வந்து உங்களுக்கு தேர்வாணையம் அல்லது அதாவது உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸில் வந்து இது அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எதுலேயும் தவறு செஞ்சு உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுத தடை வச்சுருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லாட்டி நோனே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் பேரில் வந்து போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து 2 ஒய்ஃப் இல்லாட்டி 2 ஹஸ்பண்டோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாட்டி இல்லைன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுலாம் ஈஸி தாங்க. எஸ்எஸ்எல்சி, அடுத்து கச்சசி, அடுத்து வந்து டிகிரி, இது 3 தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அது எப்படி ஃபில் பண்ண போகிறோம் நீங்களே பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்எல்சினா 10th, கச்சசினா 12th, டிகிரினா நீங்கள் படித்த டிப்ளமோ, இது காலேஜ் இதுதான். ஓகேவா? இதில் வந்து உங்களுடைய தேர்வு வெளியிட்ட தேதி, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் தேர்வு வெளியிட்ட தேதி வந்து இருக்கும். அந்த தேதி இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சான்றிதழ் எண், அதில் நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக படிச்சிருந்தா தமிழ் ஆமான்னு கொடுத்துருக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் கச்சசினா 12th ஐடி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா கொடுங்க. நம்ம 12th தான் முடிச்சிருப்போம். 12th முடித்தது வந்து 12த்துக்கான எக்ஸாம் வெளியிட்ட தேதி அந்த மார்க் ஷீட்டில் இருக்கும். அதை கொடுத்துட்டு கீழே சான்றிதழ் எண், பட்டப்படிப்பின் பெயர் இருக்கும். அதில் கச்சசின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுக்கணும். 12த்துனா கச்சசின்னு கொடுத்துடணும். ஓகேவா? கொடுத்துட்டு சான்றிதழ் எண் வந்து உங்கள் 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற எண்ணை வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. அடுத்து 12th நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக பயின்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயின்றீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கிங்க சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணும்போது. ஓகேவா? அதுக்கப்புறம் டிகிரி கம்ப்யூட்டர் ஃபைனல் இயர். ஓகேவா? இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் குழம்பாதீங்க, எம்பிபிஎஸ்ஸான போடும். இதில் வந்து நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி அல்லது இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றுள்ளேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க. இல்லை எம்பிபிஎஸ் அல்லது பிற மருத்துவ தேர்வுகளில் இறுதி ஆண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பட்டப்படிப்பு கீழே வந்து பட்டப்படிப்பு இறுதி ஆண்டு தேர்வு அல்லது தேர்வு முடிவுக்காக காத்திருக்கேன். அதாவது இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டை காத்திருக்கேன் கீழே கொடுங்க. இல்லை நான் இப்போ ஆல்ரெடி படித்து டிகிரி முடிச்சுட்டேன் அப்படின்னா மேலே உள்ள ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களா அதுக்கான சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு தேர்வு வெளியிட்ட தேதி இருக்கும். அந்த எக்ஸாம் போட்டுட்டு அடுத்து கீழே வந்து பட்டப்படிப்பில் எனி யூஜி டிகிரியை கொடுங்க. ஓகேவா? யூஜி பிஜி தான் நம்ம அப்ளை பண்ணுறப்ப இருக்கும். ஃபஸ்ட்டு யூஜி வரும். யூஜியில் நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சீங்களோ அந்த யூனிவர்சிட்டி நேம் மட்டும் தான் கேட்குறாங்க. என்ன படிச்சீங்கலாம் கேட்கல. யூனிவர்சிட்டி நேம், அதுக்கான சான்றிதழ் எண். ஓகேவா? உங்களுடைய ஓவரால் மார்க் ஷீட்டில் சான்றிதழ் சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்திருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நீங்கள் நோன்னு கொடுத்துக்குங்க. ஓகேவா? அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து படித்த இதில் வந்து வெப்சைட்டில் வந்து தமிழ் இருந்தால் தமிழ் கொடுங்க, இல்லாட்டி நோனே கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே பிஜி கேட்டிருப்பாங்க. பிஜி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுங்க, இல்லாட்டி வேணாம். அதுக்கப்புறம் கீழே ஒரு டிக் பாக்ஸ் 2 கேட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுன்னா கொடுங்க, இல்லாட்டி வேணாம். இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது கண்காணிப்பாளருக்கான போஸ்டிங் போட்டிருக்காங்களா போலீஸுக்கு, அதுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு நீங்கள் தகுதி உள்ளவன்னா 2லேயுமே எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி 2லேயும் நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த இதுலேயே உங்களுக்கு போட்டிருக்கோம். ஆண்களுக்கு
வந்து 165 சென்டிமீட்டர், பெண்களுக்கு வந்து 185 சென்டிமீட்டர் இருக்கணும். அதில் மார்பு அளவு வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் 86 சென்டிமீட்டர், விரிவு வந்து 5 சென்டிமீட்டர் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த இது இருந்தால் நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. இது கொடுத்த பிறகு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு கீழே வந்திருக்கும். கீழே வந்ததில் நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதி தமிழில் பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. பிஎஸ்டினா தமிழ் வழி கல்வி சான்றிதழ், அதை வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம இதுவரை எதுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி, யூஜி டிகிரி வரை உங்கள்கிட்ட வந்து பிஎஸ்டிஎம் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. இல்லாட்டி நீங்கள் நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இது எல்லாமே டிக் கொடுத்துட்டு 1ல் இருந்து காலேஜ் வரை நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுறாப்புல இருக்கும். அது இருந்தால் இருக்குன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. டிக் பாஸை டிக் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தா நீங்கள் வந்து என்ன இதில் வேலை பார்த்தீங்க அதுக்கான எல்லா டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வேலை பார்த்துருந்தா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து தேர்வு பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு இதில். அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் வந்து நியர்பையாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து சென்னை தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஆப்ஷன் மாற்ற முடியாது. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்டேட்டஸ், நம்ம ஏற்கனவே 3 எக்ஸாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணனால நமக்கு 4வது எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் பே பண்ணி தான் ஆகணும். எஸ்சி எஸ்டிக்கு தான் ஃப்ரீ. ஓகேவா? அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபீஸ் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா அதிலே எஸ்ஆர் நோ கேட்கும், அதையும் நீங்கள் கொடுத்துக்கிறலாம். அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இதில் உங்கள் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கிறலாம். கீழே இதில் உங்களுக்கான உறுதிமொழி வந்து மொத்தம் 16 உறுதிமொழி கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் டிக் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கணும். ஓகேவா? இந்த 16 உறுதிமொழியும் நீங்கள் வந்து அப்படியே மெயினாக டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் அபோன்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து எஸ்ஆர் அக்ரி ப்ரோசெட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்து கீழே சப்மிட் அப்ளிகேஷனை கொடுத்துருங்க. ஓகேவா? அதை நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுடைய முக்கியமான தகவல் மீண்டும் சரிபார்க்கணும் இருக்கும். இதில் மறுபடியும் நீங்கள் சரிபார்க்கணும்னா சரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் மறுபடியும் டிக் பாஸை கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டுறாப்புல இருக்கும். பேமெண்ட் ப்ராசஸரை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு 100 ரூபா பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? 100 ரூபா பேமெண்ட்டுக்கு வந்து இதில் வந்து எஸ்பிஐ லைட்டர் கொடுத்துட்டு ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் தான் கேட்கும். இதில் வந்து இன்னும் நம்ம QR கோடு மூலிமா இது பண்ணுறது சிசி அவென்யூன்னு இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துட்டு ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா யூபிஐ ஐடி வரும். ஓகேவா? அந்த யூபிஐ ஐடியை நீங்கள் டிக் பண்ணிட்டா உங்களுடைய ஜிபே மூலியமாகவே நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். கீழே ப்ரொசீட் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பே நவ் அப்படின்னு சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து QR கோடு கேட்கும். அந்த QR கோடை வந்து ஜென்ரேட்டர் குயான் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணவும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு QR கோடு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபோன்பே, ஜிபே எதுனாலும் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் சப்மிட்டட்னு வந்துடும். ஓகேவா? இதில் டவுன்லோடு வேறு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிண்ட்டு ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட்டுன்னு கொடுத்த பிறகு உங்களுக்கு பிரிண்ட்டை வந்து சேவ் பண்ண கேட்கும். நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க அப்ளிகேஷன் பண்ணுறது. இதில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் இதில் ஹோம் பேஜ் வந்துன்னா உங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுல 3 இருந்துச்சா, இப்போ 4 வந்துருச்சு. இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னா நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது 1, 2 நீங்கள் எடிட் பண்ணிக்கிறலாம். எடிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிஆரில் நீங்கள் எடிட் பண்ணணுமா, இல்லாட்டி உங்களுடைய விண்ணப்பித்த இணையதளத்தில் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இணையதள வழி விண்ணப்பம் திருத்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்ல அதில் வந்து நம்ம திருத்தம் செய்கிறதுனா இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அனைவரும் டிஎன்பிசிக்கு வந்து விண்ணப்பிங்க. இதுக்கான ஓடிஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்த வீடியோவில் கீழே லிங்க்லேயே வரும்.